லாட்ரி கேசிங் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 666 நம்பர் கொடுத்த ஆள் போர்டு 1 நம்பர் கொஞ்சம் எதிர்பார்த்தோம், 4 நம்பர் எதிர்பார்த்தோம், ரெண்டுமே கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. இன்றைக்கி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருமே வினிங் சூப்பரில் ஒரே ஒருத்தர் தான் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வினிங் சூப்பராக கொடுத்துருந்தப்பல. ஓகே, வாங்க நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக விளாண்டுங்க. ஏன்னா மாதம் கடைசினால் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் வரும். இன்னும் ரெண்டு நாளில் நம்ம வந்து சூப்பராக ஒரு வினிங்ஸ் எடுத்தோம். ஓகேவா, தொடர்ந்து நம்ம வினிங்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு மெத்தட்ஸ் கண்டுபிடிச்சாலும் அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமையாக விளாண்டுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா அந்த கேரளா ஏர் பார்த்தீங்கன்னா நம்பர் வச்சு வந்தால் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜிட்டல் 12 ரூபாய்க்கு 5000 வினிங் கொடுக்குறாங்க. பிசி வினிங் 100, திருடிஜிட்டல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜிட்டல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிபோர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜிட்டல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜிட்டல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 50 ரூபா. 4 டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜிட்டல் 110 ரூபாய்க்கு 4,80,000 கொடுக்குறாங்க. 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நம்பர் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஆல் போர்டுக்கான நம்பர் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து 2 days கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி தான் நம்பர்ஸ் கொண்டு வருவேன் எப்பயுமே. ஓகேவா, ஓகே, 0 பாயிண்ட் வச்சு நம்ம வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0 பாஞ்சு போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 84. ஓகேவா, 84. இதில் நம்ம வந்து புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு 9 அல்லது 1. 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0 பாஞ்சு வச்சு எடுக்கலாம். நமக்கு 9 அல்லது 1 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 920. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 920 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 84 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 6. 9 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 920 வச்சு எடுக்கலாம். நமக்கு 9 6 கிடைச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 932. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 932 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8ஆம் நம்பர் அல்லது 9ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 8 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 932 வச்சு எடுக்கலாம். நமக்கு 8 அல்லது 9ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 518. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 518 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 84 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 6. 1 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 518 வச்சு எடுக்கலாம். நமக்கு 1 அல்லது 6ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 666. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 666 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 84 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 5. 3 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 666 வச்சு எடுக்கலாம். நமக்கு 3ஆம் நம்பர் அல்லது 5ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்பர் தான் எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 0 5லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0 5 போட்டுக்கிறோம். இதில் மீண்டும் எஸ்ஐஎன் ஆப்ஷன் பொறுத்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 72. ஓகேவா, 72. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு 2 அல்லது 6. 2 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0 5 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2ஆம் நம்பர் அல்லது 6ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 920. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 920 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 72 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 7. 9 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 920 வச்சு எடுக்கலாம். நமக்கு 9 அல்லது 7ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 932. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம்.
32 அசைன் ஆப்ஷன் 72 போட்டு எடுக்கிறேன். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 8. 3, 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 932 வச்சுட்டிக்கலாம். 3 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 518. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 518 அசைன் ஆப்ஷன் 72 போடையில் நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 4. 6, 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 518 வச்சுருக்கீங்க. நமக்கு 6 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 666. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 666 எஸ்ஐன் ஆப்ஷன் 72 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அல்லது 0 கிடச்சிருக்கு. 4, 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 666 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 4 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் வரது வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6க்கு 4ங்கிறதுல பேசிக்காக அந்த மாதம் கொஞ்சம் அடிக்கக்கூடிய நம்பர்ஸாக தான் தெரியுது. ஒரு நாள்னாச்சும் நாளைக்கு கம்பல்சரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மக்களே, நம்ம ஆல் போர்டுக்கு மெயினாக எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 3, 5 கொடுத்தோம். இதில் 3ஆம் நம்பர் அல்லது 4ஆம் நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி தான் 3, 4 நீங்கள் டார்கெட் பண்ணி. ஓகேவா? 3, 4 நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஐசி பற்றி 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 34, 43, 30, 03 இந்த ஒரு நம்பர்ஸ் 34, 43 கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி என்னோட கணிப்பில் வருது. ஏன்னா ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியல, 2 நாளாக மிஸ் ஆகனால இன்றைக்கி வர ட்ரிபிள்ஸ் வர அடிச்சிருக்கேன். 34, 43 என் கணக்கில் வர மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? அது ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும் நான் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். அடுத்து 54, 45, 50, 05 இதெல்லாம் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இன்னும் 2 டேஸ்க்கு மட்டும் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. நான் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா நான் ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறேன். ஓகேவா? இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு அருமையான ஒரு வின்னிங்ஸ் நம்ம சேனலில் வீடியோவில் கொடுக்குறேன். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்தலாம். இன்றைக்கி பார்த்தோன்னா 666 அடிச்சிருக்கேன். ஓகேவா? 666 இன்றைக்கி நம்ம தான் தோல்வி அடைஞ்சுன்னு பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரே ஒருத்தர் தான் நம்ம ஒரு 50 பேர்த்துக்கு பக்கமாக கமெண்ட் பண்ணிடுறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் வின்னிங் கொடுத்துருந்தோம் நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். இன்றைக்கி இவர் சுமித் ராஜா, இவர் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நம்ம சேனலில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரே ஒரு வின்னிங்ஸ் கொடுத்த ஒருத்தர் இன்றைக்கி இவர் மட்டும்தான். சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கோம்ல. ஆல் போர்டுக்கு 6ஆம் நம்பர் கொடுத்துருப்போம்ல. ஏபி 66 கொடுத்துருப்போம்ல. ஆனால் கொஞ்சம் ட்ரிபிள்ஸ் கொஞ்சம் எதிர்பார்க்கல, ஆனால் டபுள்ஸ் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டப்பல. ஆனால் இன்றைக்கி யாருமே அதிகம் ட்ரிபிள்ஸ் எனக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் சூப்பராக 66 கொடுத்துருப்பல. ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட் 6, ஏபிக்கு 66 கொடுத்தப்பல. ஆனால் சூப்பரான ஒரு கசிங் கொடுத்தப்பல. என்ன கணக்கில் எடுத்தப்பன்னு தெரியல. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க இவரை. ஓகேவா? ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டோட்டலாகவே இன்றைக்கி யாருமே வின்னிங்ஸ் கொடுக்க முடியல. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நேற்று எடுத்து வந்தேன். 1ஆம் நம்பர், 4ஆம் நம்பர். ஆனால் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் இருந்தது. ஓகேவா? கொஞ்சம் மாதம் கிடச்சினா கொஞ்சம் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துங்க. ஓகேவா? ஓகே மகளே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்து நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் வரலனாலும் பரவாயில்ல. ஓகேவா? நம்ம தான் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன இதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி நம்ம அப்போ தான் நம்ம கொஞ்சம் நாளைக்கு சிறப்பாக கசிங் எடுக்க கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதுக்கோசரம் தான் நம்ம கமெண்ட் பண்ண சொல்கிறது. ஓகே, மீண்டும் நாளைக்கான கசிங்கில் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பொறுமையாக விளையாண்டுங்க. மாதம் கடைசினாவே நம்ம வின்னிங்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாலே தொடர்ந்து வின்னிங்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம். அப்போ மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள்.